வணக்கம். இன்னைக்கு 38 இன்ச்சு ஜஸ்ட் உள்ள ப்ளவுஸு கட்டிங் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் லென்த்து 14 இன்ச்சு, இதனுடைய ஷோல்டர் 14 இன்ச்சு, ஜஸ்ட்டு 38 இன்ச்சு, அடிபடம்பு அளவு 32 இன்ச்சு, பட்டியின் மேல் பாகம் 12 இன்ச்சு. அடுத்ததாக ஸ்லீவ், அதனுடைய லென்த்து 5.5 இன்ச்சு, கைக்குழி 16 இன்ச்சு, கை டைட்டு 14 இன்ச்சு, நுனிக்கை அளவு 12 இன்ச்சு. அடுத்ததாக பேக் நெக்கோட லென்த்து இறக்கம் 9 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து இறக்கம் 6 இன்ச்சு. இதை நம்ம எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம கோடு போட்டோம். அடுத்ததாக இதனுடைய லென்த்து என்னன்னா 14 இன்ச்சு. நாம் ஒரு 1.5 இன்ச்சு கூட வைக்கிறோம். அதாவது இந்த கோட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு இருக்குது. நம்ம அதில் இருந்து அளவெடுத்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு கூட்டி 15.5 இன்ச்சு வைக்கணும். இந்த நேரம் ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த கோட்டில் வந்து ஒரு 6 இன்ச்சு இறக்கி ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்புறம் இதில் நாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோட்டுக்கு மேலே கரெக்டாக 9 இன்ச்சு இருக்குது. அப்போ இன்னொரு கோடும் போட்டுக்கலாம். இது நேர் ஒரு கோடு. அடுத்ததாக இதனுடைய ஜஸ்ட் என்னென்னா 38 இன்ச்சு. அப்போ நம்ம எவ்வளோ வைக்கணும்னா 9, 19, 38. அந்த 9 கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி வைக்கணும். 10 இன்ச்சு வைக்கணும். அதுக்கப்புறமா கச்சா ஒரு 1.5 இன்ச்சு. அடுத்ததாக கீழே இதனுடைய அடி உடம்பு என்னன்னா 32 இன்ச்சு. இப்போ 32 இன்ச்சில் 8ல் ஒரு பங்கு 4 வரும். அப்போ நாம் இதில் 4ல் ஒரு கோடை போடுறோம். அடுத்ததாக கூட ஒரு 1 இன்ச்சு கூட்டி 5 இன்ச்சு அதில் ஒரு கோடை போடுறோம். அடுத்ததாக கச்சா நம்ம ஒரு 1.5 இன்ச்சு இதில் ஒரு கோடு. இப்போ நாம் இந்த 2 கோட்லையும் நேராக மார்க் பண்ணுறோம். கீழே வந்து இந்த பேக் காட்ட வேணா இந்த அளவுக்கு ஒரு 4 இன்ச்சு வச்சா போதும். அடுத்ததா கழுத்து, இது வந்து 38 இன்ச்சுங்கிறதுனால உள்கழுத்து விரிவு வந்து ஒரு 2.25 இன்ச்சு வைக்கணும். அடுத்ததாக நம்ம அந்த ப்ளவுஸில் ஷோல்டர் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வைக்கணும். இப்போ நான் அளந்த ப்ளவுஸில் ஒரு 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம இதில் ஒரு 3.25 இன்ச்சு வைக்கணும். இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு கச்சா போயிடும், இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு கச்சா போயிடும். அப்போ 3.25 இன்ச்சில் ஒரு கோடு. இதை நேர இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கோட்டில் இருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக நாம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து இந்த கைக்குழி இறக்கிறதுக்கு நேற்று நாம் பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் வந்து எல்லா இதுக்குமே நம்ம வந்து ஒவ்வொருத்துக்கும் மாஸ்க் போட முடியாதுங்கிறக்காக ஒரு சிலதுக்காகலாம் நான் பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேட்டர்னை போடுறேன். நம்ம
கரெக்டாக இந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுட்டு, அப்புறம் இங்கே இந்த ஷோல்டருக்காக மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ரெண்டுலேயும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இப்போ ரவுண்டாக கோடு போடுறோம். இப்போ இந்த கைக்குழி நமக்கு எவ்வளவு தேவைன்னா 16 இன்ச்சு தேவை. அப்போ இங்கே இருந்து இங்கே கூட ஒரு 1/2 இன்ச்சு, 8ல் பாதி, அதாவது 16ல் பாதி 8, கூட ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் வரும். ஒரு 8.5 இன்ச்சு வரணும். நம்ம இதில் இருந்து அளக்கும் போது இந்த கைக்குழிக்கு 8.5 இன்ச்சு வரணும். இது வந்து 9 இன்ச்சு வரும். என்ன பண்ணலாம்னா இந்த கோட்டுக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வெளியே வர. இப்போ 2000 அளந்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 8.5 இன்ச்சு வருது. இந்த அளவு தான் ப்ளவுஸில் வந்து ரொம்ப முக்கியமான இது. நம்ம வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோட்டிலேருந்து வெளியே வரலாம். சப்போஸ் என்ன 1/4 இன்ச்சு கூட்டணும் அப்படின்னா இந்த கோட்டை நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி அதை இன்னும் நம்ம இந்த மாதிரி கீழோடி அதை ஜாயின் பண்ணாக்க அது கூடும். இதுதான் ப்ளவுஸில் வந்து கட்டிங்கில் ஒரு முக்கியமான அளவு. இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்ததாக நெக்கு இறக்கம் என்னென்னா இந்த ப்ளவுஸில் வந்து 9 இன்ச்சு. இப்போ நம்ம கரெக்டாக 9.5 இன்ச்சு இறக்கும். ஒரு கூட ஒரு 1/2 இன்ச்சு. அடுத்து ஷோல்டரில் நம்ம இங்கே வந்து 2.25 வச்சிருக்கோம். கீழே வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு வைக்கணும். என்றைக்குமே இங்கே இருக்கிற அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கூட்டி வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கூட்டி வைக்கிறதுனால இந்த ப்ளவுஸில் பின்னால் வந்து சுருக்கடிக்கிறது, நல்லா நீட்டாக இருக்கும். இதுக்கு கூட நான் ரவுண்டு கழுத்துக்கு பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணுற பார்த்துக்கோங்க. இப்போ நாம் ப்ளவுஸை கட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் கடைசியாட்ட ஒரு இது என்னென்னா, நான் கீழே ஒரு 1/2 மார்க் பண்ணியிருக்கோங்களா, இங்கே வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு இங்கே வந்து இந்த கோடு இந்த ஷேப் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது நம்ம இதில் இருந்து இது கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுறோம். அடுத்ததாக இங்கே இருந்து கட் பண்ணுறோம். அதாவது ப்ளவுஸில் கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தா அந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாகும். அதனால தான் நான் வந்து ஜாஸ்தி நிறையா வீடியோவில் வந்து விளக்கி கொடுக்கறது இல்லை. சரி, ஓரளவு வேலை தெரிஞ்சவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு மியூசிக்கில் போட்டு நாம் ப்ளவுஸை கட் பண்ணிட்டோம். பேக் பாகத்தை அடுத்ததாக ஃப்ரண்ட் பாகத்தை கட் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்து ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோம். வெட்டி வச்சுருக்க பேக்கை இந்த மாதிரி தூக்கி போடுறோம். இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து டேக் கட்டிங். இதில்
இந்த பேக் அப்படி வச்சு அந்த ஷோல்டர் நேர் ஒரு கோடு போட்டுக்கிறோம். இதனுடைய ஃப்ரண்ட் நெக்கு இறக்கம் என்னென்னா 6 இன்ச்சு கூட நம்ம ஒரு அரை இன்ச்சு கூட்டி 6 இன்ச்சு வைக்கிறோம். அடுத்ததா இங்கேருந்து அங்கே ஒரு 3 இன்ச்சு வைக்கிறோம். இது நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறோம். இதில் வந்து இந்த மாதிரி வளைச்சி இது பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்ன் வச்சு இது பண்ணால் ரொம்ப கரெக்டாக வரும். அடுத்ததாக இதில் வந்து ப்ளவுஸில் அளவு எடுக்கிறோம். ஒரு நிமிஷம். அடுத்தா இதில் இந்த அளவு எடுக்கும். இந்த பட்டியின் மேல் பாகம் இந்த கார்னரில் வந்து மேலே இதில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 4 இன்ச்சு இருக்குது. நம்ம ஒரு கூட ஒரு 1.25 இன்ச்சு வைக்கலாம். இப்போ நான் 1.5 இன்ச்சு குட்டி வைக்கிறேன். அந்த நேரம் ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து இதில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த மார்க்குக்கும் நம்ம வந்து ஒரு கோடு போட்டுடலாம். இது வந்து லைட்டாக கிராஸாக வரும். அடுத்ததாக இந்த பேக் இருக்குல்ல, இது நேர் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் டாட்டு ஃப்ரண்ட் டாட்டு ஒரே அளவில் தான் வரும். ஆனால் ஃப்ரண்ட் டாட்டு கண்டிப்பாக நம்ம அதே அளவில் தான் போட்டாகணும். பேக் டாட்டு வந்து நம்ம மாடலை பொறுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் டாட் வந்து இந்த நேரம் தான் கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது போட்டாகணும். சரி, இதை வந்து நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இதனுடைய பட்டியின் மேற்பாகம் என்னென்னா 12 இன்ச்சு இருக்குது. கூட ஒரு 3/4 இன்ச்சு கூட்டி 12.75 இன்ச்சு வைக்கணும். நம்ம இது நேரம் ஒரு கோடு போடலாம். இப்போ இதை வந்து இது கூட வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி வளைவா. அடுத்து இப்போ இங்கேருந்து இங்கே அதையும் நம்ம இதை பார்த்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் பார்த்துக்கலாம். இது வந்து அளவு ப்ளவுஸு எவ்வளோ இருக்குன்னா இதில் வந்து 3 இன்ச்சு இருக்குது. அப்போது கரெக்டாக அந்த 3 இன்ச்சிலே நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு. இது என்ன அளவுன்னா இந்த 1.5 இன்ச்சு போட்டால் இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 38 இன்ச்சு ஜஸ்ட்டுக்கு 32 இன்ச்சுங்கிறதுல இது கரெக்டாக இருக்கும். அந்த மற்றபடி இதில் கூட வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடணும். இதுக்கு கரெக்ட் 1.5 இன்ச்சு கரெக்ட். இப்படி இங்கேருந்து இப்படி ஒரு கிராஸாக அடுத்ததா இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு நம்ம இதில் இருந்து இப்படி வளைவா இதை கொண்டு இந்த கோட்டில் ஜாயின் பண்ணிடலாம். சரி, நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு என்னென்ன மார்க் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டோம். இனி அடுத்ததை இதை கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரில் கரெக்டாக கட் பண்ணிடலாம். அடுத்ததான் இங்கேருந்து கைக்குழியை கட் பண்ணி எடுத்து நம்ம கைக்குழியை கட் பண்ண பிறகு பேக் வேணால் எடுத்துடலாம். மீதி இருக்க மார்க்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம். இது நேர் வந்து ஒரு மார்க் ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒரு சடுக்கு அடிச்சுக்கலாம்.
மெட்ராஸில் அரக்காத்தும்பாவை. சரி, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஷோல்டரை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம லைட்டாக ஷேப் எடுத்துக்கலாம். இருக்குங்களா? இந்த இதில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரெண்டுத்துலேயும் ஒரே லெவலில் இருக்கும், ஸ்டார்ட் பண்ணுது. அதனால் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஷேப்பாக வெட்டிக்கலாம். அடுத்ததா கை இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் இந்த கைக்குடியே கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பேக்கை விட ஒரு அரை இன்ச்சு கூட வரணும். ஏன்னா நம்ம டாட் போடியதில் அதுக்கு வந்து கரெக்டாக ஆகணும். அதுக்காக தான் அந்த அரை இன்ச்சு கூட நம்ம வந்து குடஞ்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குடஞ்சி எடுக்கிறனால ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அரை இன்ச்சு பேக்கை விட வந்து ஃப்ரண்ட்டு கூடிடும். நம்ம அதில் ஒரு டாட் வரும். இந்த டாட் போடும்போது ஃப்ரண்ட் அளவும் பேக் அளவும் கரெக்டாகும். அடுத்ததா இந்த இதில் ஒரு டாட் வரும்ல, இது வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி போடுறது. அதாவது பட்டியின் மேல் பாகம் ஒரு 10 இன்ச்சு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 இன்ச்சு போட்டாலே போதும். 11 இன்ச்சு இருந்துச்சுன்னா 2க்கு மேலே ஒரு 2.25 வைக்கலாம். இது 12 இன்ச்சுங்கிறதுல நான் ஒரு 2.25 வைக்கிறேன். சில இது வந்து அந்த பட்டியின் மேல் பாகம் இறக்கம் கூட இருக்கும். எப்படின்னா 12, 13 கூட இருக்கும். இப்போ நம்ம வந்து 2.25 3 ஆக்கலாம், 3 வரை வைக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 2.25 வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம இதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுக்கிட்டு இருக்குல்ல, இந்த டாட் என்ன அளவுன்னா இந்த பாடி வந்து 38 இன்ச், அடி உடம்பு வந்து 32 இன்ச். அதனால் நம்ம 6 இன்ச்சு டிஃபரன்ஸ். இந்த 6 இன்ச்சை கணக்கு பண்ணும்போது 1.5 இன்ச்சு, 1.5 3 6 ஆகும். அதே இது வந்து சில இது கூடும். எப்படின்னா 32 இன்ச்சு வந்து 31 ஆகும், 30 கூட ஆகும், 30 38 ஆகும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிராஸ் கட்டிங் போடணும். அந்த மாதிரி அந்த ஜஸ்ட்டுக்கும் இடுப்பு அடி உடம்பு அளவுக்கு கூடும்போது, அதாவது ஜஸ்ட்டு வந்து 38, அடி உடம்பு 30ங்கச்சில் இந்த டாட்டும் கூடும். 1.5 போட்டால் நம்ம 1.25 போடுவோம். ஒரு சில இது வந்து 10 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வரும், அதுக்கு நம்ம 2 இன்ச்சு கூட்டுறோம். இதுதான் இந்த டாட்டோடைய அளவு. அடுத்ததாக நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு டாட் வரும். அது எப்படின்னா இந்த மார்க்கில் இருந்து இதில் கரெக்டாக நம்ம ஸ்கேலை வச்சாச்சு. இனி இதை நம்ம எங்கேயும் அசைக்காங்க, கரெக்டாக இங்கேருந்து பிடிச்சி இங்கே வந்தாக்கி அடுத்தாது அந்த டாட் பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். இனி இந்த புள்ளியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு கரெக்டாக 2 இன்ச்சிலேருந்து இந்த மாதிரி வருது. அடுத்ததாக இங்கே வந்து ஒரு 2 இன்ச். இந்த கோட்டை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடாமல், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் ஓரளவு இந்த அளவு கீழே கிராஸ் ஆட்டி இப்படி போடணும். இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக இந்த பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு பட்டி எவ்வளவு கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இருக்கா? ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த டாட் ரெண்டும் கரெக்டாக இருக்கும். நல்லா பேக் டாட்டும் ஃப்ரண்ட் டாட், இந்த டாட்டும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்த பிறகு நம்ம அளவு எடுக்கிறோம். இதில் எவ்வளோ வருதுன்னா 3 இன்ச்சு வருது. இந்த பக்கம் எவ்வளோ வரும்னா இந்த பக்கம் 3 இன்ச்சு வருது. இங்கே ஒரு 2.25 இன்ச்சு வருது. இப்போ இதை நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். நம்ம பட்டியை வெட்ட போகிறோம். இது வந்து அடி உடம்பு அளவு 32ங்கச்சில் 8 இன்ச்சு வரும். கூட ஒரு 3 இன்ச்சு நம்ம கூட்டுவோம். 3 இன்ச்சு எப்படின்னா ஒரு அரை இன்ச்சு இந்த சைடு பட்டியில் போயிடும். அடுத்தால ஒரு 2.5 இன்ச்சு இருக்கும். 8 3 11 ஒரு மார்க் பண்ணும். அடுத்ததாக இங்கேருந்து இங்கே ஒரு 2 இன்ச்சு தள்ளி பண்ணுவோம்.
இதே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நமக்கு வந்து அளவெடுக்கும்போது 3 இருக்குது. அப்போ நம்ம ஒரு இன்ச்சு கூட்டி 4 வைக்கும். அதே மாதிரி இங்கே அளவெடுக்கும்போது 3 இன்ச்சு இருந்து கூட்டி 4 இன்ச்சு வைக்கும். இங்கே வந்து ஒரு 2.25 இருந்துச்சு, அதனால் நம்ம ஒரு 3.25 வைக்கலாம். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி கிராஸாக இப்படி மார்க் பண்ணி இந்த மார்க்கில் வந்து விட்டுறோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறோம். அடுத்தது இந்த கார்னரில் வரத்துல ஒரு இப்படி ஒரு கட் போட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துலையே கரெக்டாக வந்து கட் பண்ணி இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் வெட்டி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஸ்லீவை கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி படிச்சு போட்டுக்கலாம். இந்த ஸ்லீவோட லென்த் என்னென்னா 5.5 இன்ச். நம்ம கச்சாவோட சேர்த்து 6.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுனே போட்டுக்கலாம். ஒரு 3.5 இன்ச்சு இறக்கி நாம் வந்து அடுத்ததாக ஒரு போட்டுக்கலாம். எப்படின்னா இதனுடைய கைப்புளி வந்து 16, கை டைட்டு வந்து 14. அப்போ இங்கேருந்து 8 வரணும். நம்ம இது கச்சா இல்லைங்கச்சில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இதில் ஒரு சைடு ஜாயிண்ட் தான் போட வேண்டியிருக்கும். இருக்கலாம். இப்படி அளக்கும்போது ஒரு 8 இன்ச். அடுத்ததாக இப்படி அளக்கும்போது 14 இன்ச்சு வரணும். இதில் 7 கரெக்டாக வரணும். இப்படி அளக்கும்போது 8 கரெக்டாக வரணும். இது வந்து கரெக்டாக வருது. அப்படி இல்லைன்னா ஒரு சில நேரம் இதை வந்து இந்த கோட்டை வந்து நம்ம கீழே இறக்க வேண்டிய இருக்கும், இல்லைன்னா இதை கொஞ்சம் மேலே ஏற்ற வேண்டிய இருக்கும். இந்த 2 கைக்குழியும் கை டைட்டும் வந்து கரெக்டாக வரணும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில். இது என்ன இருக்குன்னா 8, 16. அடுத்ததாக கீழே வந்து 7, 14. இது கரெக்டான அளவு. அடுத்து நுனிக்கை வந்து 12 இன்ச். அப்போ கீழே நம்ம 6 இன்ச்சு வைக்கிறோம். இதில் 1.5 இன்ச்சு கச்சா, அப்புறம் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கச்சா. அப்புறம் நம்ம இங்கேருந்து இப்படி ஒரு ரவுண்டாக ஒரு கோடு போடுறோம். இது எப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி நம்ம இந்த மாதிரி கோடு போடுவோம். இந்த மாதிரி ஒரு ஷேப் இப்படி கொண்டு வந்து இப்படி முடிச்சிடணும். அதனால நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு. இது வந்து நம்ம ஒரிஜினல் அளவு. இதுக்கு அங்கே இருக்க கச்சா. சரி, நம்ம இப்போ இதை கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் போட்டு அதுக்கப்புறமா 2 ஒன்றா வச்சு கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சென்டரில் ஒரு சடுக்கு அடிச்சுக்கலாம். சடுக்கு அடிச்சுட்டு நல்லா இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி கட் பண்ணி, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. கட் பண்ணிட்டோம். இதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பேக் ஃப்ரண்ட் வந்து அடையாளம் தெரியணும்னு. இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து எல்லா பார்ட்ஸையும் வைக்கணும். ப்ளவுஸோட பேக் பார்ட்ஸு. அடுத்ததாக இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸு. இது வந்து பட்டி, அந்த ஃப்ரண்ட்டு கீழே வரக்கூடிய பட்டி. அடுத்ததாக ஸ்லீவ். நான் இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான முறையில் விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இருந்தாலும் நம்ம முறைப்படி ப்ளவுஸ் வந்து படிக்கணுன்னாக்கி நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா ப்ளவுஸில் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். நான் வந்து நாகர்கோயிலில், அதாவது ப்ளவுஸ்லேயே டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் வேலை செய்தேன். 5 வருஷமாக ப்ளவுஸ் மட்டும்தான் தைச்சேன், வேறு எதுவுமே தைக்கலை. மற்ற கடைகளில் நான் எல்லாம் தைச்சிருக்கேன், லேடிஸ் வேலை, ஜென்ஸ் வேலை, அந்த மாதிரி எல்லாம் தைச்சிருக்கேன். ஆனால் இந்த கடையில் ப்ளவுஸில் வந்து ஓரளவு 80% எனக்கு வந்து வேலை தெரியும். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேன். நம்ம
போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.